Hello all, welcome to TNPC General Studies YouTube channel. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் யூனிட் 1ல் பார்ட் 1 வந்து பார்த்தோம். ஏஷியா பற்றி பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த வீடியோவில் பார்ட் 2 யூரோப் பற்றி பார்க்கலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா யூரோப்போட மேப். அந்த ரெட் கலர் ரீஜன் தான் பார்த்தீங்கன்னா யூரோப் அப்படின்றது. இந்த பக்கம் ஃபுல்லாக ஏஷியா எல்லோ கலரில், அந்த பக்கம் வந்து யூரோப். இப்போ யூரோப் பற்றி பார்க்கலாம். யூரோப் அப்படின்றது வந்து 6th லார்ஜஸ்ட் கான்டினெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பாப்புலேஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட்டாக இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வந்து பிறந்துச்சு. அதோட பர்த் பிளேஸ் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரோமன் அண்ட் க்ரீக் டெமோக்ரஸி வந்து பிறப்பிடமாக வந்து இது இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட பிறப்பிடமாக இது வந்து இருக்குதுன்றாங்க. அடுத்தது இது வந்து மோஸ்ட் டெவலப்டு கான்டினென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியில் வந்து இருக்கும். இதோட லொக்கேஷனையும் சைஸையும் பார்க்கலாம். யூரோப் வந்து அதோட லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பொசிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். 34 டிகிரி 51 நார்த் லேட்டிடியூட்லேருந்து 81 டிகிரி 47 நார்த் லேட்டிடியூட் வரைக்கும் வந்து யூரோப் இருக்குது. அதே மாதிரி லாங்கிடியூடில் வந்து 24 டிகிரி 33 வெஸ்ட்லேருந்து 69 டிகிரி 03 ஈஸ்ட் லாங்கிடியூட் வரைக்கும் வந்து யூரோப் இருக்குது. ப்ரைம் மெரிடியன்னு சொல்லக்கூடிய 0 டிகிரி லாங்கிடியூட் பார்த்திங்கன்னா கிரீன்விச், இங்கிலாண்டில் உள்ள கிரீன்விச் அந்த இடத்த வந்து பாஸ் பண்ணி போகுது. அடுத்தது யூரோப் அப்படின்றது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து இருக்குது. அப்போ வந்து இது கவர் பண்ணி ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து ஏரியாஸ் கவர் பண்ணியிருக்கு. இதை சுற்றி ஆர்டிக் ஓஷன் நார்த்தில், பிளாக் சி அண்ட் மெடிட்டேரியன் சி வந்து சவுத்தில் இருக்குது. வெஸ்ட்டில் வந்து அட்லாண்டிக் ஓஷன், அதுக்கப்புறம் யூரல் மவுண்டன்ஸ் வந்து ஈஸ்டில் இருக்குது. அதனால் இதை வந்து ஜெயிண்ட் பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப் வந்து பெனின்சுலா ஆஃப் பெனின்சுலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு நேம் அப்படின்றது வந்து பெனின்சுலா ஆஃப் பெனின்சுலாஸ் அப்படின்வாங்க. அடுத்தது இதான் வந்து யூரோப்போட பொலிட்டிக்கல் மேப். இப்போ யூரோப் சைட் பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஸ்பெயின், இந்த பக்கம் போர்ச்சுகல், அப்படியே வந்தால் மேலே ஜெர்மனி, கீழே வந்து கிரீஸ், போலாண்ட், அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த இங்கிலீஷ் சைட் ஏரியாஸ், உக்ரைன் இதெல்லாம் வந்து இந்த சைடில் இருக்கும். ரஷ்யா வந்து அந்த சைடில் இருக்கும். அதனால் இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் யூனியன், இயூன்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது வந்து ஒரு எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் யூனியனாக இருக்குது. இங்கே வந்து 28 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இந்த யூனியனுக்குள்ளே இருக்குது. அவங்க எல்லாருக்கும் வந்து தனித்தனி அவங்க எல்லாருக்கும் வந்து ஃப்ளாக் இருக்குது. அதே மாதிரி காமன் கரன்சின்னு சொல்லக்கூடிய யூரோ வந்து இங்கே இருக்குது. அடுத்தது நெதர்லாண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 25% ஆஃப் நெதர்லாண்ட் பார்த்திங்கன்னா சீ லெவலுக்கு கீழே இருக்குது. அதனால் அவங்க வந்து டைக்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த இடம் இது வந்து ஃபுல்லாக அப்படின்னா கிரியேட் பண்ண ஏரியாஸாகவே வந்து இருக்கும். ஏன்னா சீ லெவலுக்கு பிலோவாக இருக்கிறதுனால இடம் வந்து நம்மளே செட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஏரியாஸ் இருக்குது. இப்போ அந்த ரீக்ளைம்டு லேண்ட்லாம் பார்த்திங்கன்னா போல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபிசிக்கல் டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப் வந்து ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது மவுண்டெயின்ஸ், பிளைன்ஸ், பிளாட்டியூஸ், பெனின்சுலாஸ், பேஸ், ஐலாண்ட், ரிவர் பேசன்ஸ் அப்படின்ட்டு நிறையா இருக்குது. அப்போ வந்து இதை வந்து 4 ஃபிசிக்கல் டிவிஷனாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அது என்னென்ன ஃபிசிக்கல் டிவிஷன் அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் ஹைலேண்ட், சென்ட்ரல் பிளாட்டியூஸ் ஹைலேண்ட், ஆல்பைன் மவுண்டைன் சிஸ்டம், நார்த் யூரோப்பியன் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிவிஷனாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அடுத்தது நார்த் வெஸ்டர்ன் ஹைலேண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரீஜன் பார்த்திங்கன்னா மவுண்டெயின்ஸும் பிளாட்டியூஸும் சொல்லக்கூடிய பீடபூமிகள் வந்து இருக்குது. அப்போ அந்த பீடபூமிகள் அந்த மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஸ்காட்லாண்ட், ஐஸ்லாண்ட் அந்த ஏரியாஸை வந்து சுற்றி இருக்குது. அடுத்தது இந்த ரீஜியனில் வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா
பியூட்டிஃபுல் ஜார்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாரால் க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னா கிளேசியேஷன்ஸ், முன்னாடி இந்த கிளேசியேஷன்ஸால் க்ரியேட் பண்ணதாக இருக்குது. அப்போ அந்த ஜார்ட் அப்படின்னா என்னென்னா நேரோ அண்ட் டீப் சி இன்லெட் பிட்வீன் ஸ்டீப் கிளிப்ஸ். ஏதாவது இப்போ வந்து இந்த ஜார்ட் கோஸ்ட் ஆஃப் நார்வேல பாருங்கள், இது பக்கம் 2 பக்கம் மவுண்டெயின் இருக்குது, நடுவில் வந்து ஃபுல்லாக நேரோவாக இருக்கும். அந்த இது ஃபுல்லாக எப்படின்னா சி இன்லெட் ஆகிற இடமா வந்து இருக்கும். 2 ஸ்டீப் கிளிப்ஸ்க்கு நடுவில் இது வந்து இருக்கும். இதனால் என்ன நடக்குது அப்படின்னா விண்டோட ஸ்பீடு வந்து கம்மியாகுது, அதே மாதிரி டைரக்ஷன் வைஸ் வந்து மாறும். அடுத்தது இந்த ஃபோர்ஸ் ஆஃப் சீ வேவ்ஸ் ஆல்சோ கண்ட்ரோல்டு, அந்த கடல் அலைகளோட வேகமும் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதனால இந்த ஜார்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஹார்பர்ஸாக வந்து இருக்குது அப்படின்றாங்க. இப்போ வந்து இந்த ரீஜன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லேக் இருக்கும், அதே மாதிரி நிறைய ரிசர்வாயர்ஸ்லாம் இருக்கும். இந்த ரிசர்வாயர்ஸ் மூலமாக நிறையா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நார்வேலையும் ஸ்வீடன்லேயும் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, வேர்ல்டுலே வந்து இவங்க வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்காங்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியில். அடுத்தது சென்ட்ரல் பிளாட்டியூஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து சென்ட்ரல் யூரோப்புக்கு அக்ராஸாக வந்து இந்த பிளாட்டியூஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து நிறைய ரிவர்ஸ் வந்து யூரோப்பில் இருக்குது. என்னென்ன ரிவர்ஸ் அப்படின்னா டனபி, வோல்கா, தாகஸ் அப்படின்றது வந்து பிளாட்டியூஸில் வந்து ஒரிஜின் ஆகிறதா இருக்குது. இந்த பிளாட்டியூஸ்லேருந்து தான் இந்த ரிவர்ஸ்லாம் வந்து ஒரிஜின் ஆகுது. அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் பிளாட்டியூஸில் இந்த ரீஜன்ஸில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனினீஸ் இங்கிலாண்டில் இருக்குது, மெசட்டா வந்து ஸ்பெயினில், சென்ட்ரல் மாசிஃப் பார்த்திங்கன்னா அண்ட் ஜூரா வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்து ஜெர்மனியில் இருக்குது. இந்த ரீஜன்லாம் வந்து நிறையா மினரல் ரிசோர்ஸஸ் வந்து இருக்கும். பொதுவாகவே பிளாட்டியூஸில் வந்து நிறைய மினரல்ஸ் வந்து இருக்கும். இந்த பெனிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பேக் போன் ஆஃப் இங்கிலாண்டுன்றாங்க. இங்கிலாண்டோட முதுகுத்தண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பெனிஸ். ஏன்னா நிறைய வந்து இங்கே மினரல் ரிசோர்ஸஸ் வந்து இங்கே காணப்படுது. அடுத்தது இதுதான் பார்த்திங்கன்னா யூரோப்போட ஃபிசிக்கல் மேப். அப்போ வந்து இந்த பெனின்ஸ் பார்த்தோம்ல, அது இங்கே இருக்குது பாருங்கள் பெனின்ஸு. அதுக்கப்புறமேட்டு சென்ட்ரல் பெனின்ஸ் இந்த பக்கம் மேசிவ், பிளாக் ஃபாரஸ்ட், பொஹமியன் மேசிவ். அடுத்தது நார்த் யூரோப்பியன் பிளைன் வந்து அங்கே இருக்குது. எல் அப்படின்றது வந்து லேக், எம் அப்படின்றது வந்து மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சென்ட்ரல் ரஷ்யன் அப்லாண்ட் அந்த பக்கம், காஸ்பியன் டிப்ரெஷன், எல்போர்ஸ் வந்து இந்த இடம், எல்போர்ஸ் வந்து படிச்சிருப்போம் நம்ம எல்போர்ஸ். அடுத்தது வந்து ஆல்ப்ஸ் மலை வந்து இங்கே தான் இருக்கும், அதை பற்றி பின்னாடி வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த பிளைன் ஏரியாஸ், இந்த மவுண்டன் ஏரியாஸ்லாம் வந்து இந்த ஃபிசிக்கல் மேப்பில் வந்து தெரியும். அடுத்தது பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டார்க் கலர்டு ஃபிக் இல்லாட்டி வந்து பைன் ட்ரீஸால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதனால இந்த ஃபாரஸ்ட் வந்து பிளாக்காக தெரியுது அப்படின்றதுனால பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு நேம் வச்சுருப்பாங்க. ஆல்பைன் மவுண்டன் சிஸ்டம், இந்த ஆல்பைன் மவுண்டன் சிஸ்டம் அப்படின்றது வந்து செயின் ஆஃப் யங் ஃபோல்டு மவுண்டன்றாங்க. ஓல்டு ஃபோல்டு மவுண்டன், யங் ஃபோல்டு மவுண்டன் சொல்லிட்டு படிச்சிருப்போம். இதில் வந்து இந்த ஆல்பைன் மவுண்டன் அப்படின்றது வந்து யங் ஃபோல்டு மவுண்டனோட தொடர்ச்சியாக வந்து இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா சதர்ன் பார்ட் ஆஃப் யூரோப், யூரோப்போட சவுத் பார்ட்டில் வந்து இருக்குது. இம்பார்ட்டன்ட் மவுண்டன் ரேஞ்ச் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா செயரா நெவாடா, பைரினீஸ், ஆல்ப்ஸ், அப்பினினீஸ், டினாரிக் ஆல்ப்ஸ், காக்கசஸ், கார்பத்தியன் அப்படின்றது வந்து இங்கே இருக்க இம்பார்ட்டன்ட் மவுண்டன் ரேஞ்சஸாக வந்து இருக்குது. இந்த பைரனீஸ் அப்படின்றது வந்து நேச்சுரல் பவுண்ட்ரியாக ஸ்பெயினுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் உள்ள நேச்சுரல் பவுண்ட்ரியாக இந்த பைரனீஸ் வந்து இருக்குது. யூரோப்பில் உள்ள ஹையஸ்ட் பீக் அப்படின்னா மவுண்ட் எல்புர்ஸ். எல்புர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏஷியா படிக்கும்போது பார்த்துருக்கோம். அந்த பமீர் நாட்டிலேருந்து இறங்கி வரும்ல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் அர்மேனியன் நாட்டில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்புர்ஸ் வந்து படிச்சிருப்போம். காஸ்கஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. இதோட மீட்டர்ஸ் வந்து 5645 மீட்டர்ஸ் இருக்குது. மாண்ட் பிளாங்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா 4807 மீட்டர் இருக்குது. ஆல்ப்ஸில் வந்து காணப்படுது. அது வந்து செகண்ட் ஹையஸ்ட் பீக்காக ஆல்பைன் சிஸ்டமில் வந்து இருக்குது. அடுத்தது இதான் வந்து மவுண்ட் பிளாங்க். இங்கே வந்து நிறையா ஆக்டிவ் வல்கனோஸ் வந்து இருக்குது. இந்த ஆக்டிவ் வல்கனோஸ் வந்து ஆல்பைன் மவுண்டன் சிஸ்டமில் வந்து காணப்படுது. மவுண்ட் எட்னா இது வந்து ஒரு வல்கனோ, மவுண்ட் வெசுவியஸ்,
மவுண்ட் ஸ்ட்ரோம்போலி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் வெல்கனோஸாக இங்கே யூரோப்பில் இருக்குது. எர்த்குவைக்லாம் இங்கே வந்து காமனாக இருக்குது இந்த ரீஜியனில். ஸ்ட்ரோம்போலி அப்படின்றது வந்து லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டேரியன் லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டேரியன் சொல்கிறாங்க. மெடிட்டேரியனோட லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதை சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரோம்போலியை தான் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது த மேட்டர்ஹார்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்டு மேட்டர்ஹார்ன் மவுண்டைன் இருக்குது இங்கே. இது வந்து எங்கே இருக்குன்னா ஸ்விஸ் ஆல்ப்ஸில் பார்த்தீங்களா இருக்குது. இதோட ஹைட் வந்து 4478 மீட்டர்ஸ் வந்து இருக்குது. இதோட ஷேப்பால் இது வந்து பாப்புலர் ஆகிருக்கு. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்லேயே இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், ஃப்ளாட், ஒரு சைடு வந்து ஃப்ளாட், இந்த சைடு ஃப்ளாட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்லேயே வந்து இருக்குது. அடுத்தது நார்த் யூரோப்பியன் பிளைன் வந்து எங்கேருந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்குன்னா அட்லாண்டிக் ஓஷன் வெஸ்ட்லேருந்து ஸ்ட்ரெச் ஆகி யுரல் மவுண்டைன்ஸ் ஈஸ்ட் வரைக்கும் ஸ்ட்ரெச்சாக இருக்குது ஒரே இதாக. நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இதை வந்து பால்டிக் சீயை வந்து ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சவுத்தில் வந்து ஆல்பைன் மவுண்டைன் வந்து இதை சரவுண்ட் பண்ணியிருக்கு. வெஸ்ட் த நேரோ இந்த வெஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட்டுக்கு நேரோவாக இருக்குது. அதே மாதிரி வைடு டுவோர்ட்ஸ் த ஈஸ்ட், வெஸ்ட்டுக்கு நேரோவாகவும் வைடுக்கு இந்த ஈஸ்ட் பக்கம் வந்து வைடாகவும் வந்து இந்த பிளைன் வந்து இருக்குது. மேஜர் யூரோப்பியன் ரிவர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா செயினி, ரைனி, தனுபி அண்ட் டான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேஜர் ரிவர்ஸாக வந்து இருக்குது. இதோட டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸ்லாம், இந்த ரீஜன்லாம் ஃபுல்லாக அலுவியமாக வந்து டெபாசிட் ஆகிருக்கு. அடுத்தது பிளைன்ஸில் வந்து பாருங்கள், அண்டலூசியன் பிளைன், ஹங்கேரியன் பிளைன், வாலாச்சியன் பிளைன் அப்படின்றது வந்து இந்த ரீஜனில் வந்து காணப்படுது. இங்கே வந்து நிறைய ரிச் டெபாசிட்ஸ் ஆஃப் கோல் அண்ட் அயனோர் வந்து இங்கே நிறைய டெபாசிட் ஆகிருக்கு. அதே மாதிரி நார்த் யூரோப்பியன் பிளைன் வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரீஜனாக இருக்குது. அங்கே என்னென்ன சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ், மாஸ்கோ, பெர்லின்லாம் இங்கே இருக்குது. அடுத்தது ட்ரைனேஜ். ரிவர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து மெயினாக ரோல் ப்ளே பண்ணுது. எப்படின்னா வந்து இந்த ரிவர்ஸ் இருக்க ஏரியாஸில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரிகல்ச்சர், அது மாதிரி ஃபர்டைல் லேண்ட் வந்து காணப்படுது. இந்த ரிவர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக இங்கே இருக்க ஃபார்ம் லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இரிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ், யூரோப்பில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓல்கா ரிவர் அப்படின்ற ரிவரோட லென்த் வந்து 3692 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எங்கேருந்து வருது அப்படின்னா வால்டேஸ் பிளாட்டியூ, கடைசியாக ஃப்ளோ ஆகிறது வந்து காஸ்பியன் சி. தனுபி பார்த்திங்கன்னா 2860 கிலோமீட்டர். சோர்ஸ் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டில் ஒரிஜின் ஆகுது. எங்கே போய் முடியுதுன்னா பிளாக் சீல. இப்போ பிளாக் சீல இன்னொரு சீ முடியுது, இன்னொரு ரிவரும் என்னென்னா நிப்பர் அப்படின்றது வந்து வால்டாய் ஹில்லேருந்து ஒரிஜின் ஆகுது, பிளாக் சீல போயிட்டு அதோட ஃப்ளோ முடியுது. ரைன் அப்படின்றது வந்து ஆல்ப்ஸில் சுவிட்சர்லாண்டில் ஃப்ளோ ஆகுறது வந்து நார்த் சீல வந்து முடிஞ்சிருது. ரோன் அப்படின்றது வந்து ஸ்விஸ் ஆல்ப்ஸ் தான் இருக்குது, மெடிட்டேரியன் சீல வந்து ஃப்ளோ ஆகுது. போ அப்படின்றது பார்த்திங்கன்னா காட்டியன் ஆல்ப்ஸ், அங்கேருந்து வந்து சோஸா இருக்குது. அடுத்தது தேம்ஸ் அப்படின்றது, தேம்ஸ் நதி கேள்விப்பட்டிருப்போம். தேம்ஸ் அப்படின்றது வந்து கேம்பல், அங்கேருந்து சோஸ் ஆகுது. அதே மாதிரி நார்த் சீல வந்து ஃப்ளோ ஆகுது. இதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ் யூரோப்பில் இருக்கிறது. இந்த மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ப்ஸில் வந்து ஒரிஜின் ஆகுது. அதே மாதிரி சென்ட்ரல் பிளாட்டி ஆஃப் யூரோப்பில் வந்து ஒரிஜின் ஆகுது. இந்த ரிவர்ஸ்லாம் வந்து இன்லேண்ட் வெஜிடேஷனுக்கு, நேவிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓல்கா அப்படின்றது வந்து லாங்கஸ்ட் ரிவராக இருக்குது யூரோப்பில். அதே மாதிரி ரிவர் தனுபி அப்படின்றது வந்து 9 கண்ட்ரீஸை வந்து பாஸ் பண்ணி இந்த ரிவர் வந்து போகுது. இதான் வந்து ரிவர் தனுபி. இப்போ இங்கே இருக்க கிளைமேட் பற்றி பார்க்கலாம். யூரோப்பில் இருக்க கிளைமேட் வந்து வேரிஸ் ஃப்ரம் சப்ட்ராபிக்கல் டு போலார் கிளைமேட். த மெடிட்டேரியன் கிளைமேட் அப்படின்றது வந்து சவுத்தில் இருக்கும். அது வந்து வார்ம் சம்மராக இருக்கும், ரெய்னி வின்டராக வந்து இருக்கும். அப்புறம் வெஸ்டர்ன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா மைல்டு ஹுமிட் கிளைமேட்டாக வந்து இருக்கும். லைட்டாக ஈரப்பதத்தோடு அந்த கிளைமேட் வந்து இருக்குது. இது வந்து எதால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்டால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த கிளைமேட் வந்து இருக்குது. சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ஹியூமிடாக இருக்குது. கான்டினென்டல் டைம், ஹியூமிட் கான்டினென்டல் டைப்பில் வந்து சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து இருக்குது. நார்த் ஈஸ்ட், சப்பார்டிக் அண்ட் துந்த்ரா கிளைமேட் வந்து இங்கே வந்து காணப்படுது. இந்த ஹோலாக யூரோப்பில் வந்து
மாடரேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ப்ரிவைலிங் வெஸ்டர்ன்லி விண்டு தான் இங்கே அதிகமாக வந்து இருக்குது. எங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து வர வெஸ்டர்ன்லி விண்டு தான். கிளைமேட் டிவைடர். ஆல்ப்ஸ் மலை அப்படின்றது வந்து மெடிட்டேரியன் கிளைமேட்டை கோல்டு கிளைமேட்டில் வந்து டிவைட் பண்ணுது. அப்போ வந்து கிளைமேட் டிவைடரை எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ப்ஸ் மலை எதுலேருந்து எதை வந்து செப்பரேட் பண்ணுதா, மெடிட்டேரியன் கிளைமேட்டை வந்து கோல்டு கிளைமேட்லேருந்து செப்பரேட் பண்ணுது. அந்த கோல்டு கிளைமேட் வந்து எங்கே இருக்குன்னா நார்த்தில் இருக்குது. அங்கேருந்து வந்து செப்பரேட் பண்ணுறது வந்து இந்த ஆல்ப்ஸ் மலையாக வந்து இருக்குது. ஃபேக்டில் பாருங்கள், நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வார்ம் ஓஷன் சொல்கிறாங்க. வார்ம் ஓஷன் கரண்ட்டு இது எப்படின்னா வார்மான காற்றை வந்து கொண்டு வருது. எங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப்க்கு வந்து கொண்டு வருது. அண்ட் வெஸ்டர்னி விண்டை வந்து ஃபர்தராக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது யூரோப் ஃபுல்லாக. அடுத்தது நேச்சுரல் வெஜிடேஷன். நேச்சுரல் வெஜிடேஷன் கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். துந்த்ரா, தைகா ஆர் கானிஃபரஸ், மிக்சட் ஃபாரஸ்ட், மெடிட்டேரியன் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ த ஆர்டிக் அண்டு நார்தர்ன் ஸ்காண்டினேவியன் ஹைலாண்ட் வந்து இந்த துந்த்ரா டைப் ஆஃப் வெஜிடேரியனில் வந்து இருக்குது. இது எதால் மேடாக இருக்கும்னா லிச்சன்ஸ் அண்ட் மோசஸ் வந்து இங்கே இருக்கும் இந்த வெஜிடேஷனில். இதான் வந்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்றது. ஊசி இலை காடுகள்னு பார்த்துருப்போம். கோனிஃபரஸ் ஆஃப் தைகா வெஜிடேஷன் அப்படின்றது என்னென்னா இது வரைக்கும் இருக்குன்னா சவுத் ஆஃப் துந்த்ரா ரீஜனோட சவுதர்ன் ரீஜனில் வந்து ஆரம்பிக்குது. நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து இது காணப்படுது. பைன், ஃபிர், ஸ்ப்ரூஸ் அண்ட் லார்ச் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரீ வெரைட்டிஸாக இந்த தைகா ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்குது. அடுத்தது இந்த மிக்சட் ஃபாரஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா பிர்ச், பீச், பாப்புலர், ஓக், மேப்பிள் ட்ரீஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூரோப்பில் வந்து பர்டிகுலராக வெஸ்டர்ன் ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், டென்மார்க், பிரிட்டன் இங்கெல்லாம் வந்து காணப்படுது. மெடிட்டரேனியன் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சைப்ரஸ், க்ராக், ஓக், ஆலிவ், செடர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெடிட்டரேனியன் சி பார்டரில் வந்து காணப்படுது. ஈஸ்டர்ன் யூரோப் வந்து எதால் கவர் ஆகிருக்குன்னா கிராஸ்லேண்ட்ஸால் கவர் ஆகிருக்கு. அதை வந்து ஸ்டெப்பே அப்படின்றாங்க. அடுத்தது ரிசோர்ஸ் பேஸ் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூரோப்பில் உள்ள எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்க ரிசோர்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்க ரிசோர்ஸஸால் தான் யூரோப் வந்து ஒரு எக்கனாமிக்கலி டெவலப்டு காண்டினெண்ட்டாக வந்து இருக்குது. மாடர்ன் அண்ட் எக்கனாமிக்கலி டெவலப்டு காண்டினெண்ட்டாக வந்து யூரோப் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரிசோர்ஸஸ் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ரிசர்ச் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி அவங்களோட எக்கனாமிக் க்ரோத் வந்து இருக்கிறதுனால அது வந்து டெவலப்டு காண்டினெண்ட்டாக வந்து இருக்குது இந்த யூரோப். அடுத்தது யூரோப் அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரியலி டெவலப்டு காண்டினெண்ட்டாக இருக்குது வேர்ல்டுலேயே. இங்கே வந்து கிரேட் டைவர்சிட்டி இன் இட்ஸ் டோபோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்சிட்டி இருந்தாலும் கிளைமேட் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. எந்தெந்த மாதிரி பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சர், டைரி ஃபார்மிங், மிக்சட் லைஃப் ஸ்டாக், க்ராப் ஃபார்மிங், ஹார்டிகல்ச்சர் அதாவது ட்ரக் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க இந்த துலிப் ஃப்ளவர் கார்டன் வந்து இதுதான். துலிப் மலர்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த துலிப் ஃப்ளவர் கார்டன் வந்து இங்கே இருக்குது. நிறைய ஷூட்டிங்லலாம் வந்து பார்த்துருப்போம், நிறைய படத்துலலாம். வீட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க டார்மினன்ட் க்ராப்பாக வந்து இருக்குது. இங்கே வந்து யூரோப்லேயே வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ராப்பாக வந்து வீட் இருக்குது. பார்லி, ஓட்ஸ், சுகர் பீட், ரே, பொட்டேட்டோஸ், ஹே அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க காமன் க்ராப்ஸாக இருக்குது. கார்ன் அந்த மைஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்ராப்பாக இங்கே லோவர் தனுபியன் லோலேண்டில் வந்து இம்பார்ட்டன்ட் க்ராப்பாக வந்து இருக்குது. அதே மாதிரி சவுத் வெஸ்டர்னில் யூரோப்பியன், ரஷ்யா, ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டலியில் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் க்ராப்பாக வந்து இருக்குது. ரைஸ் அப்படின்றது வந்து நார்தர்ன் இட்டாலியில், அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆலிவ்ஸ், ட்ரீஸ் அது வந்து ஸ்பெயினில் வந்து இந்த சிட்ரஸ்ஸு இந்த ஆலிவ் ட்ரீஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து காணப்படுது. ஏன்னா இது வந்து இரிகேஷனை பொறுத்து தான் எல்லாம் வந்து அமையுது. இதான் வந்து ஆலிவ் ட்ரீ. த நார்தர்ன் மோஸ்ட் கண்ட்ரீஸ் வந்து சீரியல்ஸ் வந்து க்ரோ பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஓட்ஸ். இது என்னென்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஆடுகள் இந்த கேட்டில்ஸ் அதெல்லாம் வந்து வளர்க்குறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெயினாக வந்து இருக்குது. மிக்சட் ஃபார்மிங் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க.
க்ராப் ரொட்டேஷன்ஸ் தான் வந்து ஃபுல்லாக இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ரொட்டேஷனாக தான் க்ராப் வந்து ஒரே க்ராப்பை போடுறது இல்லை, க்ராப் ரொட்டேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. விட்டிகல்ச்சர் அப்படின்றது வந்து இங்கே மோஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்குது. இட்டாலி, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனியில் வந்து விட்டிகல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வினியார்டு இது தான் அது. இண்டஸ்ட்ரியல் க்ராப்ஸ் வந்து யூரோப்பியன், ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ் அப்படின்ற பார்த்திங்கன்னா லார்ஜ் ப்ரொடியூஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸு, ஹெம்ப்பு, சுகர் பீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டொபாக்கோ பார்த்திங்கன்னா பெலாரஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி வேறு எங்கெங்கன்னா பல்கேரியா, இட்டாலி, அடுத்தது கிரீஸ், அங்கெல்லாம் வந்து இது வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது இந்த இடம். அடுத்தது யூரோப்பியன், ரஷ்யா, ஸ்வீடன், ஃபின்லாண்ட்லாம் பார்த்திங்கன்னா மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் சாஃப்ட்வுட்டோட மேஜர் ப்ரொடியூசராக வந்து இங்கே இருக்காங்க. நாட் ஓன்லி சாஃப்ட்வுட் மட்டும் இல்லாமல் அதை மாதிரி ஹார்ட்வுட்டும் வந்து இங்கே வந்து மேஜர் ப்ரொடியூசராக வந்து இந்த யூரோப்பியன், ரஷ்யா, ஸ்வீடன், ஃபின்லாண்ட்லாம் வந்து இருக்கிறாங்க. ஃபிஷ்ஷிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. எங்கே அப்படின்னா நார்வே, ஐஸ்லாண்ட், ரஷ்யா, கிரீன்லாண்ட், டென்மார்க், அடுத்தது யுனைடெட் கிங்டம், நார்தர்ன் நெதர்லாண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதில் இருக்குது. அப்போ ஃபிஷ்ஷிங் வந்து இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதாக ஃபாலோ பண்ணுறாங்க. டாகர் பேங்க் அப்படின்றது வந்து நார்த் சீல இருக்குது. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபிஷ்ஷிங் கிரவுண்டு. யூரோப்பில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாகர் பேங்க். இண்டஸ்ட்ரீஸ், இங்கே இருக்க இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா யூரோப்பில் வந்து நிறையா மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்டீல் அண்ட் அயர்ன் வந்து இங்கே யூரோப்லேருந்து தான் வருது. ஷிப் பில்டிங், மோட்டார் வெஹிக்கிள்ஸ், ஏர்க்ராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இங்கே வைடாக வந்து பண்ணுறாங்க யூரோப்பில். யூரோப் வந்து லார்ஜ் ப்ரொடியூஸ் ஆஃப் ஃபார்மாக்யூட்டிக்கல் ட்ரக்ஸ் வந்து லார்ஜ் ப்ரொடியூசராக யூரோப் இருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி நிறையா இங்கே இருக்கிறது வந்து ஃபுல்லாக அந்த மோட்டார் வெஹிக்கிள் சம்மந்தமான நிறையா இது வந்து இங்கேருந்து தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அடுத்தது லாங்குவேஜஸ் அப்படின்னு பாருங்கள். இங்கிலீஷ், இட்டாலியன் அண்ட் டச் பைசைக்கிள், ஸ்வீடிஷ், ஃபினிஷ் கிளாஸ், பெர்ஷியன் பர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஃபேஷன் குட்ஸ், ஸ்விஸ் பிரஷியன் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இங்கேருந்து தான் வருது. அடுத்தது கல்ச்சரல் மொசாய்க் ஆஃப் யூரோப். யூரோப் அப்படின்றது வந்து தேர்ட் மோஸ்ட் பாப்புலஸ் காண்டினெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் யூரோப் இருக்குது. இந்த பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 742 மில்லியன் வந்து 2018 வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் வந்து 9.73% வந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பாப்புலேஷனில். அப்போ இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி யூரோப்பில் பார்த்திங்கன்னா 34% பர் கிலோமீட்டர் ஸ்கொயரில் வந்து ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா 34% வந்து நிற்கலாம் அப்படின்ற மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து இருக்குது. அடுத்தது ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து எங்கே இருக்குது? அசோசியேட்டட் வித் த கோல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் யூரோப்பில் உள்ள கோல் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்குது. அதர் பாப்புலஸ் ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது மைனிங், மேனுஃபேக்சரிங், காமர்ஸ், லார்ஜ் மார்க்கெட், லேபர் ஃபோர்ஸு, ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் ஏரியாவாஸாக வந்து இருக்குது. அதாவது வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து மொனாக்கோ, மால்டா, சான் மேரினோ அண்ட் நெதர்லாண்ட்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி, அதிகமாக பாப்புலேட்டட் கண்ட்ரியாக வந்து அங்கே இருக்குது. அடர்த்தியில் அதிகமாக இருக்கிறாங்க. ஐஸ்லாண்ட், நார்வேலாம் பார்த்திங்கன்னா லோ டென்சிட்டி பாப்புலேஷனில் இருக்கிறாங்க. பாப்புலேஷன் ஸ்கேண்டியஸ்ட் வந்து எப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ரீஜன்ஸில், ஹைலேண்டில், அரிட் ஏரியாஸ், ஸ்பெயினில் உள்ள அரிட் ஏரியாஸ், ஆர்டிக் ரீஜன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அடுத்தது மொனாக்கோ அப்படின்றது வந்து ஹை டென்சிட்டி பாப்புலேஷன் யூரோப்பில் 26,105 பர்சன்ஸ் வந்து ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயரில் வந்து நிற்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து அங்கே அதிகமாக இருக்குது மொனாக்கோவில். அதே ஐஸ்லாண்டில் பார்த்திங்கன்னா வெரி லோ டென்சிட்டி இருக்கிறாங்க. பர் கிலோமீட்டர் ஸ்கொயரில் வந்து 3% வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ லோ டென்சிட்டி, ஹை டென்சிட்டி வந்து பார்த்துக்கணும். இதில் ரிலீஜியன் அண்ட் லாங்குவேஜ். யூரோப் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெவ்வேறு விதமான லாங்குவேஜ் பேசுகிற மக்கள், கல்ச்சர் ஃபாலோ பண்ணுற மக்கள் வந்து நிறையா இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன் அண்ட் ஸ்லாவிக் அப்படின்றது வந்து ப்ராட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜஸாக யூரோப்பில் இருக்குது. கிறிஸ்டியானிட்டி தான் பார்த்திங்கன்னா மேஜர் ரிலீஜியனாக வந்து யூரோப்பில் இருக்குது. இங்கே வந்து நிறையா ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ் அண்ட் ஜூஸ் வந்து எங்கே பார்த்தாலும் யூரோப்பில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறாங்க.
அதே மாதிரி மோர் தென் 90% ஆஃப் த பீப்புள் வந்து காஸ்கசாய்ட் ரேஸை வந்து சார்ந்தவங்களாக வந்து இருக்கிறாங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். யூரோப்பியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து மோஸ்ட்லாக பார்த்திங்கன்னா நிறையா வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ இதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்ரோபோலிஸ், த கொலாசியம். இந்த கொலாசியம் தான் பார்த்திங்கன்னா இந்த 7 வண்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம். த ஸ்டாச்சு ஆஃப் டேவிட், த திங்கர், இதான் அந்த திங்கர் ஸ்டாச்சு. ஈஃபில் டவர் கீழே இருக்கிறது. அதுக்கப்புறம் பிக் பென் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதுதான். பிக் பென் வந்து லண்டனில் இருக்குது. பைசா டவர், மோனலிசா, இதெல்லாம் வந்து இங்கே இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதான் வந்து ஈஃபில் டவர், இந்த பிக் பென் இது. அடுத்தது ஃபுட் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன ஃபுட்டெல்லாம் இவங்க சாப்பிட்றது ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட், ஃபிஷ், மீட், பொட்டேட்டோஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களோட ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது. யூரோப்பியன்ஸ் வந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அதே மாதிரி ஹாலிடே ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, செயின்ட் டே, ரெடென்டர், டொமேட்டினா அந்த கார்னிவல், அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவலாக இங்கே இருக்குது. தே ப்ளே ரக்பி, ஃபுட்பால், பேஸ்கெட்பால், ஐஸ் ஹாக்கி, ஸ்கீயிங், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அவங்க வந்து ப்ளே பண்ணுற கேம்ஸாக வந்து இது இருக்குது. புல் ஃபைட்டிங் அப்படின்றது வந்து ஸ்பெயினில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம ஸ்பெயின்னாலே வந்து புல் ஃபைட்டிங் தான் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். வேர்ல்டோட அட்ராக்டிவ் கேம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா புல் ஃபைட்டிங். அது வந்து ஸ்பெயினில் நடக்கும். அடுத்தது இதான் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டினா ஃபெஸ்டிவல் வந்து இதுதான். டொமேட்டோ மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இது. இப்போ வந்து ஏஷியாவையும் யூரோப்பையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏஷியாவும் யூரோப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபிலாம் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து செப்பரேட் லைன் இருக்கும். இது இந்த பக்கம் வந்து யூரோப்பு, இந்த பக்கம் வந்து ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கும். யூரோப் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஜெயின் பெனின்சுலா ஆஃப் ஏஷியான்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஹிமாலயாஸ் வந்து ஏஷியாவில் இருக்குது, ஆல்ப்ஸ் வந்து யூரோப்பில் இருக்குது. அதே மாதிரி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் பீரியடில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்டீப் கிராஸ்லேண்ட்ஸ் வந்து அதே மாதிரி கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் வந்து எங்கே பார்த்தாலும் இங்கே காணப்படுது. யூரோப்லேயும் வந்து ஏஷியாலையும் வந்து காணப்படுது. இங்கே வந்து பிளெயின்ஸ் அப்படின்னா நார்த் பார்ட்டும் அண்ட் மவுண்டெயின்ஸ் பார்த்திங்கன்னா சதர்ன் பார்ட்லேயும் வந்து இருக்குது. 2 காண்டினென்ட்லேயுமே. இந்த 2 காண்டினென்ட்மே பார்த்திங்கன்னா ஹோம்லேண்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், நாகரிகம் வளருதில்ல அதோட ஹோம்லேண்ட், தாயகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காண்டினென்ட்டுமே சொல்லலாம். அடுத்தது ஏன்ஷியன் பீரியட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த 2 காண்டினென்ட்டும் வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுருந்தாங்க. த்ரூ சில்க் ரூட் அண்டு ஸ்பைஸ் ரூட் மூலமாக வந்து இவங்க ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுருந்தாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி நிறைய ஜியோகிராஃபிக்கல் சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் இந்த 2 காண்டினென்ட்டுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்றது பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த கடைசியாக கொடுத்துருக்க இந்த டேப்லெட் காலம் வந்து கண்டிப்பாக படிக்கணும் நம்ம. இப்போ வந்து ஏஷியா வந்து லார்ஜஸ்ட் காண்டினென்ட்டாக வந்து இருக்குது ஏரியா வைஸ்லையும் பாப்புலேஷன் வைஸ்லையும். யூரோப் வந்து ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட்டாக ஏரியாவில் இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட் டெவலப்டாக வந்து யூரோப் இருக்குது. அடுத்தது இதோட லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 10 டிகிரி 11 சவுத்துலேயும் 81 டிகிரி 12 நார்த்லேயும் வந்து லேட்டிடியூட் இருக்குது. அங்கே வந்து 34 டிகிரி 51 நார்த்லேயும் 81 டிகிரி 47 நார்த்லேயும் பார்த்திங்கன்னா லேட்டிடியூட் இருக்குது. இது வந்து ஈக்வட்டோரியல்லேருந்து போலார் ரீஜன் வரைக்கும் இருக்கும். இது வந்து சப்ட்ராபிக்கல்லேருந்து போலார் ரீஜனில் இருக்கும், அது வரைக்கும் இருக்கும். அடுத்தது வந்து லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் அங்கே வந்து சென்டர் ஆஃப் த எர்த்தோட சென்டரில் வந்து இருக்குது. அடுத்தது பேரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்றது வந்து எதை செப்பரேட் பண்ணுது, நார்த் அமெரிக்காவையும் ஏஷியாவையும் வந்து செப்பரேட் பண்ணுறது வந்து பேரிங் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரல்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா யூரோப்பையும் ஆஃப்ரிக்காவையும் வந்து செப்பரேட் பண்ணுது. த அரேபியன், இண்டோ சைனா, இந்தியா அண்ட் கொரியா அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் பெனின்சுலாஸ் ஏரியாஸ் வந்து இங்கே ஏஷியாவில் இருக்குது. அடுத்தது ஸ்காண்டினேவியன், அடுத்தது இபரியன், இட்டாலியன் அண்ட் பால்கன் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் பெனின்சுலாவாக யூரோப்பில் இருக்குது. த இம்பார்ட்டன்ட் பேரல் சச்சஸ் எதெல்லாம் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்வேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஆர்டிக் சர்க்கிள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேரலாக இருக்குது ஏஷியாவில். யூரோப்பில் வந்து ஒன்லி ஆர்டிக் சர்க்கிள் பாசஸ் வந்து இங்கே பாஸ் த்ரூ பண்ணுது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி டிஸ்டிங்க்டிவ் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட் சதர்ன் ஏஷியா வந்து என்ன பண்ணுது,
சம்மர் ரெயின்ஃபாலை வந்து ரிசீவ் பண்ணுது. அதே அங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேட் ஜோன் வந்து இருக்குது. டிஸ்டிங்டிவ் மெடிட்டேரியன் டைப் ஆஃப் கிளைமேட் வந்து இருக்குது. இங்கே வந்து மான்சூன் டைப்பு, அங்கே வந்து மெடிட்டேரியன் டைப்பு. அடுத்தது சதர்ன் யூரோப் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் ரெயின்ஃபால் வந்து ரிசீவ் பண்ணுது. இங்கே வந்து ஹாட் அண்ட் கோல்ட் டெசர்ட் வந்து இருக்குது. அங்கே வந்து எந்த டெசர்ட்டுமே இல்லை. இட் ஹாஸ் வெரைட்டி ஆஃப் மினரல் டெபாசிட் வந்து நிறையா இருக்குது. இங்கே வந்து மினரல் டெபாசிட் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து கோல் அண்டு அயன் வந்து கிடைக்கிது. லிமிட்டடாக இருக்குது இங்கே, ஆனால் இங்கே வந்து கோல் அண்ட் அயன் வந்து கிடைக்கிது. அப்படி தான் பிளான்டேஷன் க்ராப்ஸ்னு சொல்லக்கூடிய டீ, ரப்பர், டேட்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ஒய்டாக வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆலிவ்ஸ்லாம் வந்து அங்கே இருக்குது. அடுத்தது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஏஷியா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. இவங்க வந்து யூரோப் பார்த்திங்கன்னா செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகிறாங்க. இப்போ ரீகேப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்னோ அதோட ஃபுல்லாக சேர்த்து கடைசியாக வந்துட்டு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி ரீகேப் பண்ணுற பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஏஷியா வந்து லார்ஜஸ்ட் கான்டினென்ட், அதே மாதிரி 5 ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ்லாம் இருக்குது. ஈக்குவேட்டர் வந்து போலில் வந்து இருக்குது, அதில் வந்து ஈக்குவேட்டர்லேருந்து போல் வரைக்கும் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டு. அடுத்து என்னென்ன வந்து க்ராப்ஸு, ஏஷியா அப்படிங்கிறது பர்த் பிளேஸ் ஆஃப் ஆல் ரிலீஜியன்ஸு. அதே மாதிரி யூரோப் அப்படின்றது 6th லார்ஜஸ்ட் கான்டினெண்ட்டாக இருக்குது. இது வந்து எக்கானமி வந்து மோஸ்ட் டெவலப்டு கான்டினென்ட் அப்படின்ற ரேஞ்சில் வந்து யூரோப் வந்து இருக்குது. மிக்சட் ஃபார்மிங் ஃபாலோ பண்ணுறாங்க. கிறிஸ்டானிட்டி அப்படின்றது வந்து மேஜர் ரிலீஜனாக இருக்குது. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ வந்து 1 மார்க்ஸ் வந்து கீழே காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே வந்து பாஸ் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் மார்க்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். மேட்ச் த ஃபாலோவிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுலேயே எல்லாமே வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்க்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ், இன்கரெக்ட் பேரு, அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்தியா வந்து லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மைக்கா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சூயஸ் கேனல், பிலிப்பைன்ஸ் டான்ஸ் பற்றி பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பாருங்களேன், இந்த மேப்பில் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸை வந்து எந்த இது குறிக்குது அப்படின்னா இண்டோ கேன்ஜெட்டிக் பிளைனா ஏ வந்து செகண்ட் பிளேஸ் அப்படின்னா இந்தியாவுக்கு மேலே இண்டியோ கேன்ஜெட்டிக் பிளைன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷன் வந்து குறிக்கும். அதுதான் வந்து இதோட ஆப்ஷன். இது வந்து ஷேடட் போர்ஷன் வந்து என்னென்ன கல்டிவேஷன் நடக்குது அப்படின்னா டேட்ஸ், அதுதான் வந்து இதுக்கு வரும். இந்த ஷேடட் போர்ஷனுக்கு வந்து இந்த டேட்ஸ் அப்படின்றது வரும், பிளாக் கார்க்கில் அந்த இடத்துக்கு. அவ்வளோதான், இதோட முடியுது இந்த வீடியோ. இன்றைக்கி கிளாஸில் யூரோப் பார்த்தோம், பார்ட் 2. போன வீடியோவில் பார்ட் 1 பார்த்தோம் ஏஷியா, இப்போ வந்து பார்ட் 2 யூரோப் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.